ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। அந்தர்யோகத்தில் ஒவ்வொரு மாதமும் இந்த பிற்பகல் அமர்வில் ஆச்சாரக்கோவை என்ற தர்மசாஸ்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற அந்தர்யோகத்தில் பார்த்தது ஆகார நியமங்கள், உணவு உண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், நியதிகள் என்ன என்பது. ஆச்சாரக்கோவையில் 18வது பாடல்லிருந்து 27வது பாடல் வரைக்கும் 10 பாடல்களில் ஆகார நியமங்கள் பற்றி சொல்லி இருக்கு. அது இல்லாமல் வேற இடங்களில் தனித்தனியாகவும் சின்ன சின்ன நியமங்கள் வந்திருக்கு. பொதுவான நியமங்கள் இந்த 10 பாடல்களில் இருக்கு. அதை சென்ற அந்தர்யோகத்தில் பார்த்தோம். ஆச்சாரக்கோவையில் சுருக்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது தர்மசாஸ்திரங்களில் ரொம்ப விரிவாகவே இருக்கு. தர்மசாஸ்திரங்களில் தர்மசாஸ்திரம் ஸ்மிருதி கிரந்தங்கள் என்று சொல்கிறோம். 18 ஸ்மிருதிகள் இருக்கு. அந்த தர்மசாஸ்திரங்களில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சுருக்கமாக ஆச்சாரக்கோவையில் தொகுத்து தமிழில் இருக்கு. நம்ம ஆச்சாரக்கோவையில் இருக்க ஆகார நியமங்களை பார்த்தோம். இன்றைக்கு இந்த வகுப்பில் ஸ்மிருதி கிரந்தங்களில் ஆகார நியமங்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். வைஸ்வதேவம் என்பது நம்ம ஸ்மிருதிகளில் தினசரி செய்ய வேண்டிய யஜ்ஞங்களில் ஒன்றாக இருக்கு. வைஸ்வதேவம் என்பது மதிய உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் இந்த சின்ன யாகம், இது சின்ன ஒரு யஜ்ஞம், இதை செய்யணும் என்று சொல்லி இருக்கு. அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வைஸ்வதேவம் இதுவும் வேதம் மற்றும் சூத்திரங்களுக்கு ஏற்ப மாறுபடும். ஒவ்வொரு வேதம் அத்தியனம் பண்றவர்களுக்கும் அல்லது அவர்கள் எந்த சூத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கு ஏற்றாற் போல சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்கு. பொதுவான நியமம் வைஸ்வதேவம் பற்றி என்ன இருக்கு என்றால், பகலை 8ஆக வைத்து, பகல் பொழுதை 8ஆக பிரித்து 5வது பாகத்தில், அதாவது 18 15 18:15 நாழிகை, அது 5வது பாகம், அதாவது மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும், அதற்குள்ள 12லிருந்து 1:30க்குள்ள இது செய்யப்பட வேண்டும். இது மாத்தியானிக்கம் பிரம்ம யஜ்ஞம் தேவ பூஜைக்கு பின் நடைபெற வேண்டியது. சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கம் பண்ண பிறகு பிரம்ம யஜ்ஞம் வேத அத்தியனம் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறம் ஈஸ்வர பூஜை அது செய்த பிறகு இந்த வைஸ்வதேவம்ங்கிறது செய்யணும். சமையல் அடுப்பிலிருந்து எடுத்த அக்னியும் தேவ பூஜையில் நிவேதனம் செய்யும் முன் வைஸ்வதேவத்திற்கு என தனியே எடுத்து வைத்து நெய்யால் சுத்தி செய்யப்பட்ட அன்னமும் இதற்கு தேவை. இந்த வைஸ்வதேவம்ங்கிறது ஒரு சின்ன யாகம். அதற்கு அடுப்புலேருந்து சமைக்கிறதுக்காக நம்ம வைத்திருக்க அடுப்புலேருந்து அக்னி எடுத்து அதை யாக வேள்விக்கு கொண்டு வந்து
அதன் பிறகு நைவேத்தியமும் ஈஸ்வர பூஜைக்கு நைவேத்தியம் என்ன பண்ணமோ அந்த பூஜைக்கு முன்னாடியே அதிலிருந்து ஒரு பகுதி வைஸ்வதேவத்திற்காக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த யாகத்துக்காக எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதோட நெய் இதை சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு சிறிய வேள்விதான் இது. அது அப்படி இல்லாமல் வைஸ்வதேவத்திற்கு என தனித்து அன்னமும் வியஞ்சனமும் தயாரிக்கலாம். தனியாகவே இதற்கு அன்னம் தயார் பண்றதும் பண்ணலாம். ஈஸ்வர பூஜைக்கு பண்றதுல இருந்து ஒரு பகுதியை முன்னரே எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இல்லை தனியாகவும் நம்ம பண்றது பண்ணலாம். சிஷ்டர்களான பெரியோர்கள் காட்டிய வழியில் இதனை செய்யலாம். அல்லது நமக்கு பரம்பரையா இல்லை பெரியோர்கள் என்ன முறை எப்படி சொல்லி இருக்கிறார்களோ அதை பின்பற்றலாம். இந்த வைஸ்வதேவம் 3 பிரிவில் அடங்கும். சகல ஹோமம், வைஸ்வதேவம், பலி இடுதல் என 3 பகுதியா இது இருக்கு. சகல ஹோமம் என்று, அடுத்து வைஸ்வதேவம்ங்கிறது ஒரு ஹோமம், அதுக்கப்புறம் பலி கொடுத்தல், பலியிடுதல். செய்த பாபம் அனைத்தும் நீங்க சகல ஹோமம். அது முடிந்ததும் உணவை தயாரிப்பதில் பல உயிரினங்கள் அழிவதால் ஏற்பட்ட பாபம் விலக வைஸ்வதேவ ஹோமம் செய்கின்றனர். அல்ல, பாப்பங்கள் போறதுக்காக சகல ஹோமம். அப்புறம் தினசரி நம்ம அன்றாடம் பூஜை உணவு தயார் பண்ற பொழுது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஹிம்சைகள், அதற்கு பரிகாரமா இந்த வைஸ்வதேவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 5 விதங்கள்ல நம்ம உயிரினங்களுக்கு ஹிம்சை கொடுக்கலாம் உணவு தயார் பண்றதில்ல. அதாவது ஒன்று அடுப்புல அந்த காலத்துல விறகு பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த விறகுல ஏதோ சின்ன கரையான் முதலான புழு பூச்சிகள், எறும்புகள் இருக்கலாம். அம்மிக்கல், ஆட்டுக்கல், இப்போ மிக்சி கிரைண்டர், அம்மிக்கல் ஆட்டுக்கல் தெரியுது, அதுக்கு கீழே உள்ள அதெல்லாம் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணுறோம். இல்லை அதுக்கு அடியிலவே உயிரினங்கள் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுற போது அதில் எவ்வளோ சின்ன சின்ன எறும்பு முதலானவைகள் இருக்கலாம். அதனால் அம்மிக்கல், உரல், உலக்கை, நீர்த்தவளை, தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய பாத்திரம், முறம், சல்லடை, இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த வண்டு முதலான இதெல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு தான் நம்ம உணவு தயார் பண்ணுறோம். இல்லை காய்கறிகள் வெட்டுற பொழுது அதுலேயே சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுறோம். அந்த உயிர்களுக்கு அதனால் பாதிப்பு வருது, ஒரு ஹிம்சையாக ஆகின்றது. அதனால் முதலியவை என்ற 5ம், இதுக்கு பேர் பஞ்சசூனான்னு பேர். இதை செய்யறதுனால வரக்கூடிய சின்ன பாப்பம் என்ற 5ம் உயிருள்ள, அதற்கு மேல உயிருள்ள தானியம், காய்கறி முதலியவற்றை உணவுக்காக உருவழிக்கிறோம். இந்த உணவுக்காக இவைகளை நம்ம கட் பண்ற பொழுது அந்த காய்கறிகள்லையும், தானியம் காய்கறிகள்லையும் ஜீவன் இருக்கு, அதுவும் உயிர் தானே, அதை நம்ம சாப்பிட்றோம். இந்த பாப்பம் சாப்பிடுபவனை ஒவ்வொரு வேளை உண்ணும் போதும் சேர்கின்றது. நம்ம சமையல் பண்ற பொழுதும் சாப்பிடுவதற்கான உணவு அது எல்லாமே உயிருள்ளது, அதனால நமக்கு பாதிப்பு வருகின்றது. அதனால பாப்பம் வருது, சின்ன பாப்பம் வருது. 5 வேள்விகள், அதாவது பஞ்சமகா யஜ்ஞம், அந்த பாப்பத்தை நீக்க செய்யப்படுகின்றன. அதனால தினசரி பஞ்சமகா யஜ்ஞம் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிரகஸ்தரும் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த பஞ்சமகா யஜ்ஞமே இந்த பஞ்ச பாபங்கள் நீங்குவதற்காக செய்யப்படுவது. பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம் என அவை 5. இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்பது 5. பிரம்ம யஜ்ஞம் அல்லது ரிஷி யஜ்ஞம்னு சொல்லுவோம். வேத அத்தியனம் பண்றது, வேதம் ஓதுதல், ஓதுவித்தல் பிரம்ம யஜ்ஞமாகும். அதுக்கப்புறம் பித்ரு யஜ்ஞம் 2வது, அன்னத்தாலோ ஜலத்தாலோ, ஸ்ராத்தத்தாலோ தர்ப்பணத்தாலோ பித்ருக்களை திருப்தி செய்வது பித்ரு யஜ்ஞம். அக்னியில் ஹோமம் செய்வது தேவ யஜ்ஞம், ஈஸ்வர பூஜைங்கிறது தேவ யஜ்ஞம். அதிதிக்கு உணவிடுவது மனுஷ்ய யஜ்ஞம். அதிதினா என்னங்கிறத பின்னாடி விளக்கம் வருது, பார்க்கலாம். அதிதி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர், அவர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு உணவு கொடுக்கறது மனுஷ யஜ்ஞம். அதனால் வேத அத்தியனம் பண்றது பிரம்ம யஜ்ஞம், ஈஸ்வர பூஜை பண்றது தேவ யஜ்ஞம், பித்ருக்களுக்கு சாத்தம் முதலானவைகள் பண்றது பித்ரு யஜ்ஞம். அதுக்கப்புறம் பலியிடுவது
பூத யஜ்ஞம். பலியிடுவதுங்கிறது மற்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது. பலி கொடுக்கறதுன்னா ஆடு மாடு கொடுக்கறது இல்ல, ஆடு மாடுக்கு உணவு கொடுக்கறது. நம்ம சாதாரணமாக பலி கொடுக்கறதுனா எல்லாத்தையும் காலி பண்றதுன்னா இல்லை, அது இல்லை. அதனால் பலி என்பது ஆட்டையோ மாட்டையோ வேறொரு உயிரினத்தையோ வெட்டி பலி கொடுப்பது அல்ல, தமக்கென சமைத்த அன்னத்தின் ஒரு பகுதியை உயிரினத்திற்கென அளிப்பதே பலி ஆகும். மிகவும் விஸ்தாரமுள்ள இந்த 5ஐயும் சுருக்கி இந்த வைஸ்வதேவமாகவும் பலிஹரணமாகவும் அதிதி பூஜையாகவும் செய்வர். இந்த பஞ்சமகா யஜ்யம்ங்கிறது விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய சுருக்கமாகத்தான் இந்த வைஸ்வதேவம், பலிஹரணம், அதிதி பூஜைங்கிறது நித்தியமாக செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தேவர்களையும் குறித்து செய்வதால் இது வைஸ்வதேவம். அதனால் விஸ்வே தேவாக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களுக்கும் பொதுவாக செய்யறது, எல்லா தேவர்களுக்கும் மையமாக வைத்து செய்யறதுனால இதுக்கு பேர் வைஸ்வதேவம்னு பேர். தேவர்களுக்கு ஹோமம் செய்து மீதமானதை கொண்டு பூத பலி செய்ய வேண்டும். அந்த வைஸ்வதேவம் செய்த பிறகு பூத பலி என்பது கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நாய், காக்கை முதலியவற்றிற்கு பலி தர வேண்டும். பலி தர வேண்டும், உணவு தர வேண்டும். மீதியை ஹோமத்திலும் பலிதானத்திலும் குறிப்பிடப் பெறாத தேவர், மனிதர், மிருகங்கள், பட்சிகள், அசுரர், பிசாச்சர் முதலானோர், மரம், செடி முதலியவை, புழு பூச்சிகள் போன்றவை பசி நீக்க இதனை ஏற்று திருப்தி அடையட்டும் என்று கூறி இட வேண்டும். உலகத்துல எல்லா உயிரினங்கள் இருக்கோ, எல்லா உயிரினங்களும் உணவு கிடைத்து திருப்தி அடையணும்னு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கான உணவை எடுத்துக்கொள்வது. இரவிலும் மனைவி மந்திரமின்றி காக்கை, நாய் முதலியவற்றுக்கு உணவு அளிக்க வேண்டும். இந்த வைஸ்வதேவம் ஆண் கணவன் பண்ண வேண்டியது. மற்ற நேரங்களில் வீட்டில் இருக்க பெண்கள், மனைவி மந்திரம் இல்லாமல், ஏன்னா இது மந்திரத்தோட பண்ணக்கூடியது இந்த யாகம், மந்திரம் இல்லாமல் காலை, மாலை, இரவு காக்கை, நாய் முதலானவைகளுக்கு உணவு கொடுக்கிறது. ஸ்ராத்தத்தன்று ஸ்ராத்தம் முடிந்ததும் தனியாக தயாரித்த அன்னத்தால் வைஸ்வதேவம் செய்வர். ஸ்ராத்தம் அன்னைக்கு ஸ்ராத்த திதினாக்கா ஸ்ராத்தத்துக்குன்னு தனியாக பண்ணிட்டு வைஸ்வதேவத்துக்குன்னு தனியாக அன்னம் பண்ணி இந்த வைஸ்வதேக யாகத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் அதிதி பூஜை, அபியாகத பூஜை. அதிதினாக்கா நமக்கு பெயர் தெரியாதவர், தெரியாமல் வரக்கூடிய விருந்தினர். அபியாகதர்னா விருந்தாளி, நமக்கு உறவுகளா இருக்கலாம், உள்ளூர் ஆளா இருக்கலாம், அவர்களுக்கு அபியாகதர்னு பேர் அல்லது விருந்தாளின்னு பேர். அதிதி அபியாகத பூஜை. ஒரு கவள அளவுள்ள அன்னம் பிக்ஷையாகும். ஒரு கவளம் அளவுள்ள அன்னத்துக்கு பிக்ஷைன்னு பேரு. 4 கவளம் கொண்டது புஷ்கலம். 4 புஷ்கல அளவுள்ளது கந்தா எனப்படும். இதையாவது அதிதிக்கு இட வேண்டும். பூர்ண உணவு தருவதும் இல்லாவிடில் ஒரு கவளமாவது பிக்ஷை போடுவது மனுஷ யஜ்ஞத்தின் உட்படும். அதனால் அவர்கள் திருப்தியா தேவையான அளவு கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு முடியலைன்னா ஒரு சிறு அன்னமாவது, ஒரு கவள அளவாவது அதிதிக்கு உணவு கொடுக்கணும். வைஸ்வதேவம் ஆனதும், இந்த வைஸ்வதேவ பூஜை முடிந்த பிறகு வாசலில் நின்று யாரேனும் உணவை எதிர்பார்க்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும். வேற யாரும் உணவுக்காக வெளியே இருக்கிறார்களா, யாரும் வர்றாங்களான்னு பார்க்கணும். அப்போது எதிர்பாராமல் வருபவர் அதிதி. அதிதி யாருன்னா எதிர்பாராம வரக்கூடியவர், அவருக்கு அதிதி. திதினா நாள் தெரியும் நமக்கு. திதி சொல்லாம நான் வர்றேன்னு மெசேஜ் அனுப்பாம, வாட்ஸ்அப் பண்ணாம, ஃபோன் கால் பண்ணாம, எந்த தகவலும் இல்லாம, அப்படின்னா தெரியாதவர்கள்னு அர்த்தம். தெரிந்தவர்கள்னா தகவல் தெரிவிச்சுட்டு வருவாங்க. தெரியாதவர்கள் நல்ல சன்னியாசியா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், இல்லை பிக்ஷைக்காரர்களா இருக்கலாம். நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர், தெரியாதவர், வெளியூர் ஆளு, அவர் வெளியே இருக்கிறாரான்னு நம்ம இந்த வைஸ்வதேவம் பண்ண பிறகு பார்க்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி யார் இருக்கிறார்கள்னு பார்க்கணும். அவர்களுக்கு, அப்படி வரக்கூடியவர்களுக்கு தான் அதிதின்னு பேர். அப்படி எதிர்பாராமல் வருபவர் அதிதி. இவர் வைஸ்வதேவம் செய்வதற்கு முன் வந்தால் கூட வைஸ்வதேவத்திற்கு எடுத்து வைத்துவிட்டு இவருக்கு உணவிட்டு பிறகு வைஸ்வதேவம் செய்யலாம். முன்னாடியே வந்துட்டார்னா
அவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு வைஸ்வதேவ பூஜைக்காக தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்த பிறகு பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதிதி, பிரம்மச்சாரி, சந்நியாசி, பிழைப்பதற்கு வழி இல்லாதவன் என்ற இந்த நால்வரும் சமைத்த அன்னத்தின் முதல் பங்குக்கு உரியவர். முதல்ல அவர்களுக்கு தான். நம்ம போட்டு மிச்ச மீதியை கொடுக்கறதுன்னு சாஸ்திரம் சொல்ல, விஷயக்காரர் போறதுன்னா நேற்றுது முந்தா நேற்றுது ஃப்ரிட்ஜில் இருக்கிறது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பண்ணி முதல்ல அவர்களுக்கு கொடுத்த பிறகு நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் பங்குக்கு உரியவர். இவர்களுக்கு இடாமல் தனித்து உண்பவன் பாபத்தை உண்கிறான். அதிதி முதலானவர் வராவிடில் அவர்களுக்கு என தனித்து சிறிது உணவு ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்போ நம்ம அந்த உணவு நேரத்தில் யாருமே வரலைன்னா அவர்களுக்குன்னு ஒரு பகுதி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். அப்படி எடுத்து வைத்ததை அவர்கள் வராவிடில் பசுவிற்கு அளிக்க வேண்டும். யாருமே வரலைன்னா அந்த உணவை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். அதிதி, அபியாகதர் அதாவது விருந்தாளி, விருந்தினர், சிறுவர், முதியவர், நோயாளி, கர்ப்பிணி இவர்கள் உண்ட பிறகே தான் சாப்பிட வேண்டும். இதுதான் நம்ம ஆச்சார கோவையில் பார்த்தோம். அதில் இதுக்கு ஒரு பாட்டு இருந்தது. இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள், தாத்தா பாட்டி இருந்தால் அவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் கர்ப்பிணி, இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்த பிறகுதான் வீட்டுக்கான அந்த எஜமானன் எஜமானி அவர்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். வைஸ்வதேவம் செய்வதற்கு முன்னரே வந்தவரும் அந்த கிராமத்தை சார்ந்தவரும் முன்னர் அறிமுகம் ஆனவரும் அதிதி அல்ல. அதனால் அந்த ஒரு ஆள்னாக்க அவர் அதிதி இல்லை. அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். அதிதினா அதிதி படித்தவரோ சிஷ்டரோ விரும்பத்தக்கவரோ விரும்பத்தகாதவரோ எவராயினும் மதிப்புக்குரியவரே. அந்த உணவு நேரத்தில் யார் வந்தாலும் அவர்கள் அதிதியா மதிக்கத்தக்கவர். அந்த வேளையின் தேவைக்கு அதிகமாக துறவியும் பிரம்மச்சாரியும் பிக்ஷை பெறக்கூடாது. அதனால் சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல்னா யாரு சன்னியாசி பிரம்மச்சாரி அவர்களுக்கு அந்த வேலைக்கு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பார்சல்லாம் இல்லை. அதனால் பிக்ஷை பெறக்கூடாதுன்னு அந்த நேரத்துக்கு எவ்வளவு பசி இருக்கோ எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் பிக்ஷை வாங்கணும். வாங்கி சேர்த்து வைக்கிறதுன்னு சன்னியாசிகள் பிரம்மச்சாரி கூடாது. துறவியும் பிரம்மச்சாரியும் பிக்ஷை பெறக்கூடாதுன்னு. நியமமும் வேத அத்தியனம் இல்லாதவனுக்கு பிக்ஷை தராமல் இருந்தால் தோஷம் இல்லை. ரொம்ப அனாச்சாரமா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு உணவு கொடுக்காம இருக்கிறதுல தோஷம் இல்லை. சாதாரணமா உணவு கொடுக்கணும். ரொம்ப அனாச்சாரமா இருக்கிறான்னா அவனுக்கு இல்லைன்னு சொல்றதுல தவறு இல்லைன்னு சொல்லுது. இந்த அதிதி பூஜையே மனுஷ யஜ்ஞம் ஆகும். இதற்கப்புறம் பொதுவான போஜன நியமங்கள், சாப்பிட்ற பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய நியமங்கள். உண்ட உணவு உடற்பகுதி அனைத்திற்கும் ஊட்டமும் வலிவும் தெளிவும் தருவதாக அமைய வேண்டும். நம்ம சாப்பிட்ற உணவு உடம்பினுடைய எல்லா பகுதி எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலிமையையும் தருவதாக இருக்க வேண்டும். உணவாலேயே உள்ளமும் எண்ணமும் உணர்வுகளும் அறிவும் அமைகின்றன. நல்ல உணவை சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று பகவத்கீதையில பகவான் பிரித்து சொல்றார். சாத்விக உணவு, ராஜச உணவு. சாத்விக உணவு அறுசுவையும் மிதமா இருக்கக்கூடிய உணவு. உப்பு புளிப்பு காரம் மிதமா இருக்கிறது. அறுசுவையுமே மிதமா இருந்தா சாத்விக உணவு. அதிகமா இருந்தா, அளவுக்கு அதிகமா இருந்தா ராஜச உணவு. அது இல்லவே இல்லை என்றால் தாமச உணவு. இதில் தாமச உணவு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. சாத்விக ராஜச உணவு எடுத்துக்கொள்ளத்தக்கது. நாம் செய்கின்ற தொழில் சாத்விகமா இருந்தா சாத்விக உணவா இருக்கணும். ராஜசமா உடல் உழைப்பை பிரதானமாக கொண்ட தொழிலா இருந்த அக்ஷத்திரியர்கள் வைசியர்கள்னாக்க அங்க ராஜச உணவு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை ஆசிரியர் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செய்கிறாருன்னா அந்த மாதிரி சாத்விகமான தொழில் என்று இருந்தால் சாத்விக உணவு எடுத்துக்கொள்ளணும். ஆனால் தொழிலுக்கு ஏற்றாற் போல உணவு இருக்கணும். நம்ம செய்கிற தொழில் சாத்விகமாக இருந்தால் அறிவு சார்ந்ததாக இருக்குது, அதிக உடல் உழைப்பு இல்லைன்னாக்கா சாத்விக உணவு நல்லது. கடினமான உழைக்கக்கூடிய தொழில் என்றால் ராஜச உணவு எடுத்துக்கொள்ளலாம்.
தாமச உணவு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. தாமச உணவுனா சுவை இல்லாதது, சாரம் இல்லாதது, பழைய உணவு, கெட்ட உணவு, அதெல்லாம் சோம்பலை தரக்கூடிய உணவு, உடம்புக்கு கெடுதியை, நோயை தரக்கூடிய உணவு, அதெல்லாம் தாமச உணவு. அது கூடவே கூடாது. ஆனால் உணவு எப்படியோ அப்படித்தான் நம்மளுடைய உடல், மனசு, அறிவு எல்லாமே இருக்கும். நம்ம உண்ணுகின்ற உணவு தான் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தையும், மனதினுடைய செயல்பாடு, அறிவினுடைய செயல்பாடு, இவைகளெல்லாம் கட்டுப்படுத்துகின்றது. அதனால உணவு ரொம்ப முக்கியம். உணவுல கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உணவு தான் கண்ணாபின்னான் இருக்கு. செயற்கையான சுவை உடையது அல்லது மிகுதியான சுவை உடையது, மற்ற கெமிக்கல், மற்ற எவ்வளவு கெடுதல் பண்ண முடியுமோ அவ்வளவு கெடுதல் பண்ணி வச்சிருக்கிறோம் உணவுல. அதை உற்பத்தி பண்ற பொழுதே அவ்வளவு உரம் போடுறான், அவ்வளவு கெமிக்கல் போடுறான். அப்புறம் நம்ம சமைக்கிற பொழுது வேற அதுக்கு சுவைக்காக என்னென்னமோ பண்றோம். அது எல்லாமே நல்லது இல்லை. அதனால் சாப்பிட்ற உணவு உடம்புக்கு ஊட்டம், வலிவு, தெளிவு தருவதாக இருக்க வேண்டும். செயலும் எண்ணமும் காரணமாக அமைய ஆத்மாவிற்கு வினையால் கட்டும் பந்தமும் வினை நீக்கமும் ஏற்படும். நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போலதான் சம்சார பந்தம் என்பதும் பந்தத்திலிருந்து விடுதலை என்பதும் இருக்கு. இந்த எண்ணம், செயல் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற உணவின் அடிப்படையில் இருக்கு. உணவு எப்படியோ அப்படி நம்மளுடைய எண்ணம், செயல். நம்மளுடைய எண்ணம், செயல் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல சம்சார பந்தம், பந்த நிவர்த்திங்கிறது இருக்கின்றது. இப்போ பந்த நிவர்த்தி தான் நமக்கு லட்சியம் என்றால் அதற்கு ஏற்ற மாதிரியான எண்ணம், செயல் இருக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி எண்ணம், செயல் இருக்கணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி உணவு இருக்க வேண்டும். அதனால்தான் நம்ம ஆசிரமம் விளையாட இடங்கள்ல சாத்விக உணவு, அதுவும் வெங்காயம், பூண்டு கூட தவிர்க்கிற உணவுன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால் போஜனத்தை பசி நீங்கவும் நாக்குக்கு திருப்தி அளிக்கவும் உள்ளதாக கருதாமல் ஆத்ம திருப்தி தருவதாக அமைப்பதில் நாட்டம் தேவை. ஆத்மாவை திருப்திப்படுத்துவதாக, அதாவது நமக்கு ஆன்மீக சாதனைக்கு சாதகமா இருக்கிறதா நம்மளுடைய உணவு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். போஜனத்திற்கு முன் வைஸ்வதேவமும் அதிதி பூஜையும் நடத்துவதன் மூலம் தன்னலத்தை மட்டுமே கருதாமல் சமைத்த உணவில் தன்னுடன் உடல் சம்பந்தமான பலருக்கும் அதில் பங்கு உண்டு என்பதை உணரலாம். அதனால உணவு நாம நமக்காக மட்டும் சமைக்கல, தெய்வங்களுக்காகவும் மற்ற ஜீவர்களுக்காகவும் நம்ம உணவு சமைக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாவனையானது மேலானது. அதனால இந்த பாவனைங்கிறது ரொம்ப முக்கியமானது. மந்திரம் சொல்லி போஜனத்தை தொடங்குகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். கை கால்களை அலம்பி உபவீதியாக உத்தரீயம் தரித்து 2 தடவை ஆச்சமனம் செய்து கிழக்கு அல்லது மேற்கு முகமாக, ஸ்ராத்தத்தன்று வடக்கு முகமாக, ஸ்ராத்தம் கொடுக்குற அன்னைக்கு மட்டும் வடக்கு முகமா, மற்ற நாட்கள்ல கிழக்கு அல்லது மேற்கு முகமாக ஆசனத்தில் அமர்ந்து கால்களை ஆசனத்திற்கு வெளியே தரையில் வைத்து சந்தனம் தரித்து தங்கம், வெள்ளி, வெண்கலம், தாமிரம் இவற்றாலான பாத்திரத்திலோ வாழை இலையிலோ சாப்பிட வேண்டும். இதெல்லாம் நம்ம ஆச்சார கோவையில இந்த விஷயங்கள் வந்தது. கை கால் அலம்பிட்டு சாப்பிடணும். ஈரம் உலர்வதற்கு முன் அமர சாப்பிட உட்காரணுங்கிறத பார்த்தோம். படுக்கையில கை கால் அலம்பி ஈரம் காய்ந்த பிறகுதான் படுக்கையில ஏறணும். சாப்பிட்ற பொழுது கை கால் அலம்பிட்டு அது காயறதுக்குள்ள சாப்பிட உட்காந்துடணும். அப்புறம் மந்திரம் சொல்லி சாப்பிடணும். மேலாடை இல்லாம, உத்தரீயம் இல்லாம சாப்பிடக்கூடாது. கிழக்கு அல்லது மேற்கு முகமா அமர்ந்து சாப்பிட்றது நல்லது. சாப்பிட்றதுக்கான தட்டு தங்கம், வெள்ளி, வெண்கலம், தாமிர பாத்திரங்கள் அல்லது வாழை இலை சாப்பிட வேண்டும். உண்கலம் போடும் இடத்தை முன்னதாக சுத்தம் செய்திருக்க வேண்டும். நம்ம தட்டு உட்கார சாப்பிட்ற இடம் அது முதல்ல சுத்தமா இருக்கணும், சுத்தம் பண்ணி இருக்கணும். நடுப்பகல், முன்னிரவு என 2 வேளைகளில் மட்டும் சாப்பிடலாம். அதனால் காலையில் இந்த பூஜையெல்லாம் முடித்து சாப்பிட்றதுக்கு மத்தியானம் ஆயிரும்.
சாப்பிட்ற நேரமே நடுப்பகல்னு சொல்லியிருக்கு. இந்த 12லேருந்து 1:30 இந்த பூஜையெல்லாம் தேவ பூஜையெல்லாம் முடித்து பிரம்ம யஜ்யம் வேதாத்தியனம் எல்லாம் பண்ண பிறகு வைஸ்வதேவம் பண்ணி சாப்பிட்ற பொழுது 12 மணி ஆயிரும். அதனால் முதல் சாப்பாடே அப்போ தான். அதுக்கப்புறம் முன்னிரவுனாக்கா 7 மணிக்குள்ள 6 மணிலேருந்து 7 மணி அந்த நேரத்தில் முன்னிரவு என 2 வேளைகளில் மட்டும் சாப்பிடலாம். நோயாளி, சிறுவர், முதியவர், சக்தி குறைவுள்ளவர், உடல் உழைப்பு மிக்கவர் இவர்களுக்கு 2 வேளை நியமம் இல்லை. குழந்தைகளுக்கு கணக்கு இல்லை, ஏன்னா அவர்கள் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக 4-5 வேளை சாப்பிடலாம். நோயாளி, சிறுவர், ரொம்ப முதியவர் வயதானவர்கள், சக்தி உடம்பு பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவர்களுக்கு இந்த 2 வேளை நியமம்ங்கிறது இல்லை. இது இல்லாமல் மற்ற எல்லோருக்கும் 2 வேளை நல்லது. அப்புறம் இலையில எப்படி பரிமாறணும்னா, இனிப்புள்ளவை சுத்த அன்னம் இவற்றை தன்னை ஒட்டியுள்ள இலை அல்லது பாத்திர பகுதியிலும், இலை போடுற பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல அன்னம், பாயசம், ஸ்வீட்டு அதெல்லாம் முன் இலையில நமக்கு முன்னாடி இருக்கிற இலையில இருக்கணும். மற்ற பதார்த்தங்கள்லாம் பின் இலையில இருக்கணும். தட்டில் வச்சாலும் அதே மாதிரி பரிமாறிக்கணுமா. மற்ற சுவையுள்ளவற்றை எதிர்ப்புறத்திலும் பரிமாற வேண்டும். அன்னம் இட்டு நெய் போடும் வரை திரிசுபர்ணம் முதலிய மந்திரங்கள் கூற வேண்டும். பரிமாறு எல்லா காய்கள்லாம் வச்சு அன்னம் போட்டு நெய் போடுற வரைக்கும் நம்ம மந்திரங்களா இருக்கான மந்திரங்களா சொல்லி கூற வேண்டும். இலை சுத்த அன்னம் வைக்கும் முன் நமஸ்தே அன்ன என்று தன் முன் உள்ள அன்னத்தை வணங்கி அஸ்மாக்கம் நித்தியம் அஸ்து ஏதத் என்றும் எமக்கு இந்த அன்னம் கிடைக்கட்டும் என்று கோரி இடது கையால் இலை அல்லது பாத்திரத்தை தொட்டுக்கொண்டு அன்னம் வைத்து நெய் விட்டதும் பிரணவம் வியாகிருத்தியால் ஓம் பூர்புவஸ்வஹ என்று அன்னத்தை வரவேற்று காயத்ரியால் தூயதாக்கி சத்தியம் துவா ரிதேன பகல்ல சத்தியம் துவா ரிதேன பரிசிஞ்சாமி என்று இலை பாத்திரத்தை சுற்றி பரிசேஷனம் செய்ய வேண்டும். கையில் ஜலத்தை விட்டு சத்தியம் துவா ரிதேன பரிசிஞ்சாமின்னு அந்த அன்னத்தை சுற்றி பரிசேஷனம் பண்ணணும். இரவுல ரித்தம் துவா சத்தியேன என்று சொல்லி பரிசேஷனம் செய்ய வேண்டும். வலது கையில் ஜலம் விட்டு அமிர்தோபஸ்தரணமசி என்ற மந்திரத்தால் உண்ணும் உணவிற்கு கீழ் ஆதாரமாகும்படி கையில் உள்ள ஜலத்தை வேண்டி பருக வேண்டும். நம்ம சாப்பிட்றோம், வயிற்றில் முதல்ல கொஞ்சம் ஜலம் போகணும். அதனால் உண்ணும் உணவுக்கு கீழேனா நம்ம சாப்பிட்ட உணவு குடலில் போகுதில்ல, அதுக்கு கீழே ஜலம் இருக்கணும். அது ஆதாரம். அதனால் அமிர்த உபஸ்தரணமசி என்று சொல்லி அந்த கையில் இருக்க ஜலத்தை பருகணும். இதுக்கு பேர் ஆபோச்சனம்னு பேர். ஆபக அசனம். ஆபகன ஜலம், அதை கொஞ்சம் பருகிறது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணீர் குடிக்கணும், ஆச்சமனம் பண்ணுறதுன்னு. பிறகு நெய் கலந்த சுத்த அன்னத்தில் கட்டை விரல், நடுவிரல், பவித்திர விரல்களால் சிறிது அன்னம் எடுத்து பிரணவத்துடன் கூடிய பிராணாய ஸ்வாகா வியானாய ஸ்வாகான்னு 6 முறை பருக்கை எடுத்துக்கொள்ளணும். பல்லுல படாம முதலிய மந்திரங்களால் 6 ஆகுதிகளால் வாயில் இட்டு மெல்லாமல் அதை விழுங்க வேண்டும். இது பிராணாகுதி, அதனால் பிராணனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதி. பிறகு இலையில் வைத்திருந்த இடது கையை சுத்த ஜலத்தால் அலம்பி மார்பில் வைத்து பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாய என்று வேண்டி இறைவனை தியானிக்க வேண்டும். சாப்பாடு முடிந்ததும் உள்ளே சென்ற அமுத உணவிற்கு மூடியாக ஆவாய் என்று அமிர்தாபிதானமசி என வலது உள்ளங்கையில் இட்ட நீரை பருகி மீதி நீரை தரையில் விட வேண்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முறை, உணவு உண்ட பிறகு மறுமுறை. அந்த உணவை பேக் பண்ணுறதுன்னு, தண்ணீர்னால பேக் பண்ணுறது மேலே கீழே, அது அமிர்தமாக இருக்கணும். அப்படின்னு அமிர்தமாக இருக்கணும்னா நம்ம ஜீவனத்துக்கு அது உதவியாக இருக்க வேண்டும். சாப்பிட்றதே அதுக்கு தானே, நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அது அமிர்தம். எது நமக்கு மரணத்தை தள்ளி போடுமோ, மரணம் இல்லாமல் செய்யுமோ அது அமிர்தம். அப்போ இந்த நம்ம சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற உணவு
அமிர்தமாக இருந்து நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தரணுங்கிற பிரார்த்தனையோட அந்த உணவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது உத்தர ஆபோசனம். உத்தர ஆபோச்சனம் செய்த பின் இலையை தொடக்கூடாது. அதுக்கப்புறம் இலையை திரும்ப தொடக்கூடாது. எழுந்திருந்து வாய் கைகளை கழுவி 16 தடவை நீரால் வாய் கொப்புளித்து இடது புறத்தில் துப்பி கை கால்களை அலம்பி 2 தடவை ஆச்சமனம் செய்து கைகளை துடைத்து கொள்ள வேண்டும். நல்லா கைகாலெல்லாம் நல்லா கழுவி ஆச்சமனம் செய்து கைகளை துடைத்து கொள்ள வேண்டும். கைகளை தேய்த்து சர்யாதி சுகன்யா ஸ்ரவணர் இந்திரன் அஸ்வினி தேவர்கள் இவர்களை நினைத்து கட்டை விரல்களால் கண்களை அழுத்தி துடைத்து அக்னியையும் இஷ்ட தேவதையையும் வணங்க வேண்டும். இதா ஆச்சார கோவில வாய்ப்பூசி அப்படின்னு வார்த்தை வந்தது. கண்களை துடைக்கணும் என்று ஆச்சார கோவையில பாட்டு நம்ம கடைசியாக தான் அந்த பாட்டு தான் பார்த்தோம். 27வது பாடல்ல எளியாமை வாய் துப்புரவு செய்கை. எளியாமை நன்குமிழ்ந்து எச்சில் அற வாய் அடியோடு நன்கு துடைத்து வடிவுடைத்தா முக்கால் குடித்து துடைத்து முகத்து உறுப்பு ஒத்த வகையால் முகத்துருப்பொத்த வகையால் விரல் உறுத்தி வாய்ப்பூசல் மிக்கவர் கண்டனரி. அதனால விரல் உறுத்தி வாய்ப்பூசல் அப்படின்னு ஆச்சார கோவையில் அந்த வார்த்தை இருக்கு. அதனால கைகளை அந்த கட்டை விரல்களால் கண்கள் துடைக்கணும் அப்படிங்கிறது. அப்படி துடைக்கிற பொழுது இந்த தேவதைகள் எல்லாம் நினைக்கிறோம். சர்யாதி சுகன்யா ஸ்ரவணர் இந்திரன் அஸ்வினி தேவர்கள் இவர்களை நினைத்து கட்டை விரல்களால் கண்களை அழுத்தி துடைத்து அக்னியையும் இஷ்ட தேவதையையும் வணங்க வேண்டும். இது சாப்பிடுகின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய நியமம். அதுக்கப்புறம் பொதுவான நியமங்கள் சில. உணவேற்க உட்காரும் இடம், உணவை தாங்குகின்ற பாத்திரம் அல்லது இலை, அதனை போடும் இடம், உணவேற்கின்றவனின் கை கால்கள், உணவு பரிமாறுபவர், உணவு தயாரிப்பு, கூட உண்பவர், உணவு என எல்லாவற்றிலும் தூய்மை தேவை. இத்தனை விஷயத்தையும் கவனிக்கணும்னா உட்கார இடம் தூய்மையா இருக்கணும், அந்த சாப்பிட்ற பாத்திரம் அல்லது இலை அது தூய்மையா இருக்கணும், உணவு பரிமாறதுக்காக வைத்திருக்க அந்த பாத்திரங்கள் அது வைக்கிற இடம் தூய்மையா இருக்கணும், அப்புறம் உணவு சாப்பிட்றவன் கை கால்களை கழுவி தூய்மையா இருக்கணும், உணவு பரிமாறுறவர் கை கால் கழுவி தூய்மையா இருக்கணும், உணவு தயாரிக்கக்கூடிய இடம் அது தூய்மையா இருக்கணும், அப்புறம் யாரு கூட உட்கார்ந்து சாப்பிட்றோம்னா கூட உண்பவர் அவர்கள் தூய்மையானவர்களா நல்லவர்களா இருக்கணும், அப்புறம் உண்ணுகின்ற உணவு அதுலேயும் தூய்மை இருக்கணும். இத்தனை சொல்லி இருக்கு. அதனாலதான் வெளியே சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஹோட்டலில் சாப்பிட்ற போது எல்லாம் பார்க்க முடியுமா? எதுவும் பார்க்க முடியாது. அதனால் இன்னைக்கு கையேந்தி பவன் என்னென்னா அந்த ஜாக்கடைக்கு பக்கத்தில் தான் தள்ளுவண்டி நிறுத்தியிருக்கான். அங்கேயே வாங்கி தட்டில் வாங்கி பானிபூரி சாப்பிட்றதுனாக்க அவன் பான்பராக போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கலக்கி கொடுக்குறான். அதான் விசேஷம், அதான் டேஸ்ட்டாக இருக்குங்கிறான் நமக்கு. அதனால் சாஸ்திரப்படி இருக்கிறவர்கள் அப்படி இருந்திருக்காங்கல்ல, வெளியே எங்கேயும் சாப்பிட்றது இல்லைன்னு இந்த காரணங்கள் சாஸ்திரம் எவ்வளவு சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சரியா கடைபிடிக்கணும்னா வெளியே சாப்பிட முடியாது. நம்ம அன்பும் அழகும் உபசரிப்பும் நிறைந்த சூழ்நிலை தேவை. அதனால சாப்பிட்ற இடம், அங்க உணவு பரிமாறுபவர்கள் அன்போட உபசரிக்க வேண்டும், அந்த சூழ்நிலை இருக்கணும். நெய் சுத்தம் அல்லாததையும் சுத்தமாக்கும் என்ற நம்பிக்கை. இதுல ஏதாவது தோஷம் இருந்தா நெய் அதை தூய்மைப்படுத்தும். அதுதான் நெய் போட்டுக்கிறதுன்னு சொல்றோம். நெய் இடுவதை அன்ன சுத்தி செய்வது என்றே சொல்வார். அன்ன சுத்தி, இந்த தோஷங்கள் 1-2 இருக்கலாம், அதை நெய் போட்டுக்கிறதுனால அன்ன சுத்தியாக ஆகின்றது. இன்னைக்கு நெய் சாப்பிட்டா கொழுப்பு அதிகமாயிரும், நெய் வேணான்னு சொல்றோம். ஆனா சாஸ்திரத்துக்காவது கொஞ்சமா ஒரு துளியாவது போட்டுக்கொள்ளணும். உண்மையிலே நெய் கெடுதல் கிடையாது, நெய் நல்லது தான். அதனால பிபி சுகர்லாம் ஒன்றும் ஆகாது, அது நல்லது தான்.
அந்த நெய்யில் ஸ்வீட்டு சாப்பிட்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறையா பண்ணி சாப்பிட்டாக்கா ஆகும். நெய்யில் பண்ண நெய் பதார்த்தங்களாக ஸ்வீட்டாக சாப்பிட்டா அது உடம்புக்கு கெடுதல். ஆனால் நெய் உடம்புக்கு கெடுதல் கிடையாது, அது நல்லது தான். பரிசேஷனத்திற்கு முன் நெய் இடாவிட்டால் பின் நெய் இட்டுக்கொள்வது இல்லை. தனித்து உட்கார்ந்து சாப்பிடுவதும் பரிமாறுவதிலும் உணவிலும் குற்றம் குறை இருந்தாலும் வெளிப்படுத்தாமல் இட்டதை நிந்திக்காமலே உண்பதும். தனியாக உட்கார்ந்து சாப்பிட்றது, பரிமாறுற பொழுதோ உணவுலையோ ஏதாவது குறைகள் இருந்தால், உப்பு புளி காரம் சரியா இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சாப்பிட உட்காந்துட்டு சாப்பாட்டு தட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அதில் தோஷம் பார்க்கக்கூடாது. அதனால் இட்டதை நிந்திக்காமலே உண்பதும் பிராணாகுதி வரை மௌனமும் பின்னர் மிதமாக பேசுவதும். விருந்தினராக இருந்தால் சாப்பிட்ற பொழுது கொஞ்சம் மிதமாக பேசிக்கொண்டே சாப்பிடலாம். ஆனால் அதுலேயும் பிராணாகுதி அந்த எல்லாம் பரிமாறி அந்த பிராணாகுதி எடுத்துக்கொள்கிறோமே பிராணாய சுவாகான்னு, அது வரைக்கும் பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற பொழுது கொஞ்சம் அன்பாக பேசிக்கொண்டு சாப்பிடலாம். பின்னர் மிதமாக பேசுவதும் மனக்கிளர்ச்சிக்கு இடம் கொடாமல் அமைதி காத்தலும் பெரியோர் மரபு. அங்கே காரசாரமாக அரசியல் பேசிட்டு சாப்பிடக்கூடாது. மன கிளர்ச்சிக்கு இடம் இல்லாமல் அமைதியாக அன்பாக பேசிக்கொண்டு சாப்பிடலாம். மற்றவர் நியமம் காக்காது இருந்தால் குற்றம் கூறாமலும். நம்ம கடைபிடிக்கிறோம், பக்கத்தில் இருக்க ஆள் கடைபிடிக்கல, நமக்கு தெரியல, கடைபிடிக்காமல் இருக்கலாம். அதனால் குற்றம் கூறாமலும் மறுபடி அப்படி வாய்ப்பு நேராமல் அவர்களை தவிர்ப்பதும் அமைதி காக்கும்னா. நம்ம கடைபிடிக்கிறோம், பக்கத்தில் இருக்க ஆள் கடைபிடிக்கலைன்னா குறை சொல்லக்கூடாது, அடுத்த முறை அவன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றத தவிர்க்கணும்னு சொல்லி இருக்கு. உணவை உண்கலத்தில் இட்டதும் அதனிடம் தெய்வீகத்தன்மை இருப்பதை உணர்ந்து அதனை காயத்ரியால் மேலும் தூயதாக்குவர். அதனால் உணவே அன்னம் பிரம்மா ரசோ விஷ்ணுகு ஸ்லோகம் சொல்கிறோம். அதனால் அதுலேயே தூய்மை இருக்கு, தெய்வத்தன்மை இருக்கு, நம்ம காயத்ரியினால அதை இன்னும் தூயதாக்குகிறோம். சத்தியமான உன்னை நேர்மையால் சுற்றி நினைக்கிறேன். அந்த மந்திரத்துக்கு அதான் அர்த்தம். சத்தியமான உன்னை நேர்மையால் சுற்றி நினைக்கிறேன் என கூறி, முன்னாடி அந்த மந்திரம் வந்ததே, சத்தியம் துவா ரித்தேன பரிசிஞ்சாமி அப்படிங்கிற மந்திரம், அது வாக்கியம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சத்தியமான உன்னை நேர்மையால் சுற்றி நினைக்கிறேன் என்று கூறி சத்தியத்திற்கு நேர்மையை பாதுகாப்பாக கருதுவதே பகலில் பரிசேஷனம் ஆகின்றது. சத்தியத்துக்கு நேர்மை பாதுகாப்பான். அதுக்கப்புறம் இரவில் என்னன்னா, நேர்மையால் சத்தியத்திற்கு பாதுகாப்பை அளிக்க பெறுகின்றது. இரவில் அதை அப்படியே மாற்றி அந்த மந்திரத்தை மாற்றி சொல்றோம். உண்ணும் உணவு அமிர்தம், அதற்கு வயிற்றில் ஆதாரமாக நீரை பருகுவது ஆபோசனம். பரிசேஷனம் ஆனதும் ஆபோசனத்திற்கு வலது புறத்தில் பரிசேஷன நீர்ப்பட்ட இடத்திற்கு வெளியே சர்வ பூதேபியோ நமக என்றோ பூதானாம் பதையே நமக என்றோ கூறி 3 சிறு அன்னப்பிடியை வைத்து அதன் மேல் எத்திர வசன சமஸ்தானாம் க்ஷுத்ருஷ்ணோ பகுதாத்மனாம் பூதானாம் திருப்தையே தோயம் இதமஸ்து யதா சுகம் என்று கூறி சிறிது ஜலம் விடுவர். எங்கோ இருந்து கொண்டு வாடி வதங்கிய உயிரினம் அனைத்திற்கும் நீர் உதவட்டும் என்பது பொருள். இந்த நினைப்பும் பரிவும் உலகெங்கும் நல்லெண்ணத்தை விளைவிக்கும். அதனால் இந்த பாவனை நமக்கு உலகமெங்கும் நல்ல எண்ணங்களை பரவச் செய்யும். அதுக்கப்புறம் இந்த பிராணாகுதி என்று செய்தோமே, அதற்கு விளக்கம். உடலில் 5 வாயுக்கள், பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என. இறைவனே உடலில் ஜாடராக்னியாக இருந்து செரிக்க ஜெய்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வான்னு பகவத்கீதையில பார்க்கிறோம். பிராணன் முதலான 5 வாயுக்களாக இருந்து செரித்த உணவின் சத்தை உடலில் சேர்த்தும் ஊட்டத்திற்கு உதவி பயனற்று போன கழிவுகளை அகற்றியும். அபான வாயு அது பண்ணுது.
உடம்பு முழுக்க சத்தை கொண்டு போறது வியான வாயு, தேவையில்லாத கழிவுகளை வெளியே தள்ளுறது அபான வாயு, இரத்த ஓட்டம் முதலியவற்றின் மூலம் உடலின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் சமநிலைக்கும் உதவுகிறான், அது சமான வாயு. இப்படி ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு வேலையை உடம்புல பண்ணுது. அந்த 5 பிராண சக்திகளை தருகின்ற 5 வாயுக்களுக்கும் தூண்டுதல் தர இந்த பிராணாகுதி தரப்படுகின்றது. அதனால உள்ள இருக்க பிராணனுக்கு அது முதல்ல ஆகுதியா நம்ம கொடுக்கிறோம். அதுதான் சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணி சக்தியாக மாற்றி உடல் முழுக்க கொண்டு செல்லுகின்றது. அதனால பிராண தேவதைகளுக்கு கொடுக்கிற ஆகுதி அது பிராணாகுதி. அப்படி வலிவடைந்த ஜீவனை பரம்பொருளினிடம் அழியா நிலை பெறுவதற்காக இணைப்பதே பிரம்மணிம ஆத்மா என்ற மந்திரத்தின் பொருள். அங்க வேதாந்த தத்துவம் ஜீவனை பரம்பொருளினிடம் அழியாத நிலை பெறுவதற்காக இணைத்தல் அப்படிங்கிற அந்த பாவனை, அந்த எண்ணமானது இருக்கின்றது. உண்ணும்போது கோவிந்த கோவிந்த என்றும் மற்ற இறைவனின் நாமங்களையும் கூறிக்கொண்டே உண்பதும் நல்லோர் வழக்கம். பிராணாகுதி முடியும் வரை இலையை தொட்டு கொண்டிருந்த இடது கையை தனியே ஜலம் விடச் செய்து அலம்பிக் கொள்ள வேண்டும். பரிசேஷனத்தின் போது சொட்டிய ஜலத்தால் அல்ல. பரிசேஷனம் செய்து தனியா ஜலம் விட்டு இடது கையை அலம்பிக்க, இலையை தொட்டு இருந்த கையை, பாத்திரத்தை தொட்டு இருந்த கையை தனியா ஜலம் விட்டு அலம்பிக்கணும். கீழே சிந்தி இருக்க தண்ணியில தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆபோஜனத்திற்கு பிறகு நீர் வார்க்க செய்ய வேண்டும். இடது கை இலையை தொட்டுள்ளதால் இந்த நியமம். பிராணாகுதிக்கான அன்னத்தை பற்களால் மென்று சாப்பிடக்கூடாது. பிராணாகுதிக்கான அன்னத்தை எல்லா விரல்களாலும் எடுக்கலாம் அல்லது பிராணாய ஸ்வாக உன்னுக்கும் எந்தெந்த விரல்ல எடுக்கணுங்கிறது சொல்லியிருக்கு. பிராணாய ஸ்வாகான்னு சொல்ற பொழுது நடுவிரல், ஆட்காட்டி விரல், கட்டை விரல், அந்த 3 விரல். அபானாய ஸ்வாகான்னு சொல்ற பொழுது மோதிர விரல், நடுவிரல், கட்டை விரல். வியானாய ஸ்வாகான்னு சொல்ற பொழுது சிறுவிரல், மோதிர விரல், கட்டை விரல் விரல்களாலும். உதானாய ஸ்வாகா என்று சொல்ற பொழுது சிறுவிரல், சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், கட்டை விரல்களாலும். சமானாய ஸ்வாகா என்பதையும் பிரம்மனே ஸ்வாகா என்பதையும் எல்லா விரல்களாலும் அன்னத்தை எடுப்பது மரபு. இடது கையை தொடையில் அல்லது தரையில் ஊன்றி கொள்ளக்கூடாது. சாப்பிட்ற பொழுது கை ஊன்றி சாப்பிட, வீட்டில் கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க, கையை ஊனாத சொல்லுவாங்க. நல்லா தொடையிலையோ தரையிலையோ கை ஊன்றி கொண்டு சாப்பிடக்கூடாது. உணவு பாதை, கோணி காற்று பாதை தடைப்படும். கட்டில் முதலியவற்றில் உட்கார்ந்து காலை தொங்கவிட்டோ தரையில் ஆசனமின்றி உட்கார்ந்தோ காலை நீட்டிக்கொண்டோ வாகனங்களில் ஏறி அமர்ந்தோ உண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆச்சார கோவையில் வந்தது, நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இருக்கு. கட்டில் மேலே உட்காந்து சாப்பிடக்கூடாது, கால் நீட்டி சாப்பிடக்கூடாது, நின்று கொண்டு, நடந்து கொண்டு, படுத்து கொண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. உணவு குழாய் இரைப்பை சீராக இருக்க ஆசனத்தில் அமர்ந்து கால்களை மடக்கி உட்கார்வதே நல்லது. உபவீதமாய் பூநூலை தரிக்காமலும் உத்தரீயம் இல்லாமலும் சாப்பிடுவது நல்லது அல்ல. அதனால உத்தரீயம் மேல் துண்டு இல்லாமல் சாப்பிட்றது நல்லதல்ல. அப்புறம் எப்படி சாப்பிடணும்னா, வாய் கொள்ளும் அளவிற்கு கையில் உணவு எடுக்க வேண்டும். நம்ம வாய் அளவு எவ்வளவோ அதுக்கு அளவுக்கு கையில் எடுக்கணும். அதிகமாக எடுத்து வாயில் போட்டு மீந்ததையும் கடித்து மீந்ததையும் களத்தில் உள்ளதுடன் கலக்கக்கூடாது. அதனால் கையில் எடுக்கிறது என்னவோ அது வாய்க்குள்ளே போயிடணும். அடுத்த அளவு திரும்ப எடுக்கணும். பாதியை உள்ளே போட்டுட்டு திரும்ப தட்டுக்கு கொண்டு வந்து எடுக்கக்கூடாது. சத்தமின்றி உறிஞ்சி அல்லது கடித்து சாப்பிடக்கூடாது. சத்தமிட்டு உறிஞ்சி அல்லது கடித்து சத்தம் வரக்கூடாது சாப்பிட்ற பொழுது. பருகும் நீரும் குடிக்கக்கூடிய அளவில் எடுத்து உதட்டில் படாமல் எச்சில் படாமல் தூக்கி பருக வேண்டும். பருகி மீந்த ஜலம் எச்சில் பட்ட ஜலம் நல்லது அல்ல. குடிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஜலம் அது எச்சில் ஜலம், அதை தூக்கி குடிக்கணும்னு சொல்றோம். சம்பந்தப்படாத பலர் நோக்க உண்ணக்கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத தெரியாத ஆட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு. வயிறு எரியும் அவனுக்கு.
இவ்வளவு சாப்பிட்றானேன்னு அவனுக்கு வயிறு எரிச்சலாக இருக்கும். அன்பு இருக்கிறவங்க சரி நல்லா சாப்பிடட்டும்னு அன்போட நல்லா பரிமாறுவாங்க, அன்பா பேசுவாங்க. தெரியாத ஆளாக இருந்தால் கண்ணு போட்டுருவான். அதனால பலர் நோக்க உண்ணக்கூடாது. பந்தியாக பலர் உட்கார்ந்து சாப்பிடும்போது நடுவில் ஒருவர் எழக்கூடாது, நடுவில் எந்திரிச்சு போகக்கூடாது. எழுந்தால் மற்றவரும் அத்துடன் எழ வேண்டும். அதனால ஒருத்தர் எந்திரிச்சாருன்னா அடுத்த ஆளை எந்திரிக்கணும். அப்படி எழ நேர்ந்தால் சாம்பல், ஜலம் இவற்றை கொண்டு பிரிவினை செய்ய வேண்டும். அவசரமா எந்திரிச்சு போகணும்னா கொஞ்சம் ஜலம் விட்டு பிரிவினை பண்ணிட்டு அப்புறம் எந்திரிக்கலாம். தூண்களின் இடையே, வாசலுக்கு அருகே, வழியில் தாழ்ந்தோ மேடிட்டோ மற்றவர் உட்கார்ந்த இடத்திற்கு சமமாக இல்லாத இடத்திலோ அமர்ந்தவர் நடுவில் எழுந்தால் பந்தி தோஷம் இல்லை. நடுவுல தூண் இருக்கு அல்லது வாசலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார், அப்படியே எந்திரிச்சு அவர் போயிடுறாருன்னா பரவாயில்லன்னா, அல்லது உயர்ந்த இடம் தாழ்ந்த சமமா இல்லைன்னாக்கா எந்திரிச்சு போறதுல தோஷம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. உண்ணும்போது ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது. இடது கையால் நீர் பருகும் போது வலது கையால் உண்கலத்தை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். உப்பு, ஊறுகாய், காய்கறி, நெய், எண்ணெய், பாயசம், அன்னம் இவற்றை கரண்டியால் அன்றி கையால் பரிமாறக்கூடாது. உப்பு, காய், ஊறுகாய், எண்ணெய், பாயசம், அன்னம் இதெல்லாம் கரண்டியில தான் பரிமாறணும். எண்ணெய் பொரித்து பிசிப்பு இல்லாதவற்றையும் பழங்களையும் கையால் பரிமாறலாம். அப்பளம், வடை, பொரித்த எண்ணெயில பொரித்த உணவுகள் அல்லது ஸ்வீட்டு இவைகளை கையில பரிமாறலாம். பழங்கள் அதை கையில பரிமாறலாம். மற்ற எல்லாத்தையுமே கரண்டியில தான் பரிமாறணும். பழம், பக்ஷணம் முதலியவற்றை சிறுவர், விருந்தினர் இவர்களுக்கு வழங்கிய பின் தனக்கு இட்டுக்கொள்ள வேண்டும். பாயசம், நெய், தயிர், தேன், பழம் இவைகளை மீதம் வைக்காமல் சாப்பிடலாம். மற்றவற்றை சிறிது மீதி வைத்தே சாப்பிட வேண்டும். தயிர், தேன், பழங்கள், நெய் இதெல்லாம் நல்லா முழுக்க சாப்பிடணும். பாயசமும் சாப்பிடணும். மற்ற உணவு கொஞ்சம் இலையில மிச்சம் வைக்கிறது அப்படின்னு. அப்புறம் எந்த இலையில சாப்பிடலாம்ங்கிறதுல நியமம். வாழை இலையின் உட்புறத்தில் தான் உணவை வைக்க வேண்டும். பின்பக்கத்தில் வைக்கக்கூடாது. உள்புறத்துல தான் உணவு வைக்க வேண்டும். தாமரை இலையில் உள்ளும் வெளியிலும் வைக்கலாம். தாமரை இலையில 2 பக்கமும் பயன்படுத்தலாம். உண்ணும்போது தீபம் அணைந்தால் சாப்பிடுவதை நிறுத்தி மறுபடி வெளிச்சம் வந்த பிறகு களத்தில் இட்டதை மட்டும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப போட்டுக்க கூடாது. மறுபடி அதில் உணவு வகை சேர்க்கக்கூடாது. தயிரோ பாலோ கலந்த அன்னம் உண்ட பின் நீர் பருகக்கூடாது. பாலோ தயிர் கலந்த உணவு சாப்பிட்டா அதன் பிறகு உடனடியாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. கையில் எடுத்த அன்னத்தில் புழு, கேசம் இருந்தால் அந்த அன்ன கவலத்தை தள்ளி வைத்து விட வேண்டும். வாயில் அது சேர்ந்து விட்டால் உமிழ்ந்து வாய் கொப்பளித்து பிறகு மற்றதை உண்ணலாம். கோழை உமிழ்வது, சத்தத்துடன் கோழை விழுங்குவது, காரி துப்புவது, மூக்கை சிந்துவது இவை பலருடன் உண்ணும்போது தவிர்க்கத்தக்கவை. உண்ண உட்காரும் முன்னே தொண்டை, மூக்கு, வாய் இவற்றை சுத்தி செய்து கொள்ள வேண்டும். சாப்பிட்ற பொழுது அதெல்லாம் வராம முன்னாடியே தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். தாமரை இலையில் கிரகஸ்தனும் வெண்கல பாத்திரத்தில் துறவியும் பிரம்மச்சாரியும் விதவையும் உண்ணக்கூடாது. தாமரை இலை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறதில்ல. தாமரை இலையில கிரகஸ்தர் சாப்பிடக்கூடாது. வெண்கல பாத்திரத்துல துறவி சாப்பிடக்கூடாது. ஆமா, துறவி, பிரம்மச்சாரி, விதவை இவர்கள் வெண்கல பாத்திரத்துல சாப்பிடக்கூடாது. தாமரை இலையில கிரகஸ்தர்கள் சாப்பிடக்கூடாது. கிரகஸ்தனுக்கு வெண்கல பாத்திரம் சிறந்தது. கிரகஸ்தரா இருக்கிறவர்கள் வெண்கல பாத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல, நமக்கு எல்லாம் ஒரேதான். எவர் சில்வர் தான், ஒரே தட்டு தான், எவர் சில்வர் தான். அது எங்கேயுமே இங்க வரல, ஏன்னா அது இல்லவே இல்லை, நம்ம கணக்குல அது இல்லவே இல்லை. கிரகஸ்தனுக்கு வெண்கல பாத்திரம் சிறந்தது. உண்ணும்போது துணியை தலையில் சுற்றி கொள்ளக்கூடாது. தலையில துண்டு கட்டி இருக்கக்கூடாது. காலணியுடன் உண்ணக்கூடாது.
ஈர ஆடை ஈரத்தலையுடன் சாப்பிடக்கூடாது. மனக்கிளர்ச்சி தரும் வகையில் பெண்களுடன் சேர்ந்து அமர்ந்து உண்ணக்கூடாது. இன்னைக்கு பார்ட்டியாக தான் பண்ணுறான். சனி ஞாயிறெல்லாம் பார்ட்டி எல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். என்ன சாப்பிட்றானே தெரியாது, என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிட்றான்னு தெரியல. அது உட்காந்து சாப்பிட்றதும் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றதும் கண்ணா பின்னான்னு இருக்கு. அதான் நாகரிகம்னா. மனத்திற்கு பிடிக்காத சப்தம் கேட்கும் இடத்தில், அருவருப்பு தரும் மனம் உள்ள இடத்தில் உண்ணக்கூடாது. கெட்ட வாசனை வருதுன்னா அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது. இல்லை கர்ண கடூரமான சப்தங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது. நாய், கோழி, காக்கை, பூனை முதலியவை முகர்ந்த உணவு உண்ணக்கூடாது. அது மோந்து பார்த்ததுன்னா அதுக்கப்புறம் அது சாப்பிடக்கூடாது. பிறரது எச்சில் ருசி மாறியது, நிறம் மாறியது உண்ணத்தகாதவை. அதான் தாமச உணவு. மேற்கூரை இல்லாத இடத்தில் ஆகாசம் பார்க்க சாப்பிடக்கூடாது. ரூஃப் கார்டன்லாம் கூடாதுன்னு. உணவின் அளவு அவரவரது இயல்பிற்கும் ஜீரணிக்கும் சக்திக்கும் ஏற்றவாறு அளவுக்கு அடங்கினதாக இருத்தல் நல்லது. அது அளவு மாறுபடும், எவ்வளவுதான் சொல்ல முடியாது. அவர்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அது அவர்கள் தான் எவ்வளவு சாப்பிடலான்னு அவர்கள் தான் தீர்மானம் பண்ணலாம். அது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக மூச்சு முட்டை சாப்பிட்றதுங்கிறது இல்லாமல் ஒரு மிதமாக இருக்கணும். அதனால் அளவுக்கு அடங்கியதாக இருக்க வேண்டும். கொள்ளளவும் ஜீரண அளவும் பருவநிலையும் கருத்தில் கொள்ளத்தக்கது. அதனால் நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியும், அப்புறம் வயசாக ஜீரண சக்தி குறையுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உணவையும் குறைத்து கொள்ளணும், அல்லது எளிதில் ஜீரணமாகிற மாதிரி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு நான்வெஜ் சாப்பிடாமலே இருந்தால் நல்லது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே 40-50 வயசுக்கு மேலே அதை நிறுத்திடுறது நல்லது. அப்புறம் பருவநிலை, அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உணவு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உணவு அளவாக எடுத்துக்கொள்ளணும். அரட்டை அடித்து கொண்டும் மனம் வருத்தியும் பிறர் மனதை புண்படுத்தியும் படித்து கொண்டும் படுத்தும் உணவில் மனம் செலுத்தாமல் இருப்பது தவறு. அதனால் சாப்பிட்ற பொழுது சாப்பிட்றதுல மட்டும் கவனம் இருக்கணும். வேற விஷயங்கள் படிக்கிறது, படிக்கிற வேணாம், டிவி பார்க்கலாமான்னு. அந்த காலத்தில் டிவி இல்லை, அதனால சொல்லலை. அதனால் டிவி பார்க்கறது, வேற அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். உணவு நேரத்தில் உணவுல மட்டும் கவனமாக இருக்கணும். நல்லா ருசித்து அதுவும் மந்திரபூர்வமாக சாப்பிட்றது நல்லது. முதலில் இனிப்பும் தொடர்ந்து புளிப்பும், இதுவும் ஆச்சார கோவையில் பாடல் வந்தது பார்த்தோம். முதல்ல இனிப்பு உணவு எடுத்துக்கொள்ளணும், கடைசியாக கசப்பு உணவு எடுத்துக்கொள்ளணும், நடுவில் மற்ற சுவைகள் எடுத்துக்கொள்ளலாம்னு ஆச்சார கோவையில் வந்தது. முதலில் இனிப்பும் தொடர்ந்து புளிப்பும் உப்பும் நடுவில் காரமும் கசப்பும் முடிவில் துவர்ப்பு அமையும்படி சாப்பிட வேண்டும். கடைசியாக துவர்ப்பு இருக்கணும். வீணாக பட்டினி இருப்பதும் உடலை வருத்துவதும் கூடாது. வேகமாகவும் மிகவும் மந்தமாகவும் சாப்பிடக்கூடாது. ரொம்ப வேகமாக சாப்பிட்றதுங்கிறதும் கூடாது, ரொம்ப மெதுவாக மந்தமாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பிட்றதுங்கிறதும் கூடாது. முன் உண்ட உணவு ஜீரணமாகாத போதும் பசி வந்தும் அதனை மீறி வேறு பணியில் ஈடுபட்டும் பசி முற்றிய நிலையிலும் உண்ட உணவு சரியாக ஜெரிக்காது. ஏற்கனவே சாப்பிட்டது ஜீரணமாகாமல் இருந்தால் திரும்ப சாப்பிடக்கூடாது. பசி வந்து ரொம்ப அதிகமாக பசி இருந்தும் அவ்வளவு நேரம் பசிக்க விடக்கூடாது, அதுவும் சாப்பிட்றது நல்லது இல்லை. துறவிக்கு 8 கவலம், கவலம்னா கைப்பிடி, துறவிக்கு 8 கைப்பிடி, வானப்பிரஸ்தனுக்கு 16 கவலம், கிரகஸ்தனுக்கு 32 கவலம், பிரம்மச்சாரிக்கு கொள்ளும் அளவு 9 நல்லது. பிரம்மச்சாரிக்கு அளவு இல்லை, குழந்தைகளுக்கு அளவு இல்லை, வளர்ற வயசு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். மற்றபடி துறவிக்கு 8 கைப்பிடி, வானப்பிரஸ்தருக்கு 16 கைப்பிடி, கிரகஸ்தருக்கு 32 கைப்பிடி. போஜனத்தின் கைப்பிடினா அவரவர் கைப்பிடி, அவங்க கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளோ கணக்கு வச்சுக்க வேண்டியது 32. போஜனத்தின் ஆரம்பத்தில் திரவ உணவும் நடுவில் கடின உணவும் முடிவில் திரவ உணவும் அமைவது நல்லது. முதல்ல கொஞ்சம் பாயசம் சாப்பிட்றது, கொஞ்சம் திரவமாக அது இருக்கிற மாதிரி சூப்பு முதலானவெல்லாம் கொடுக்குறான்ல அதெல்லாம் சாப்பிட்றது, அப்புறம் நடுவில்
சாலிடான உணவு. திரும்ப இறுதியில திரவ உணவு, மோர் முதலான கலந்த உணவு. ஆயுளை நீடிப்பதை விரும்புபவன் கிழக்கையும், கிழக்கு திசை பார்த்து சாப்பிட்டா ஆயுள் நீண்ட ஆயுள் கிடைக்குமா. புகழை விரும்புபவன் தெற்கையும், செல்வத்தை விரும்புபவன் மேற்கையும், நேர்மையை விரும்புபவன் வடக்கையும் நோக்கி எப்போதும் உட்கார்ந்து உண்ண வேண்டும். மண் பாத்திரமும் இரும்பு பாத்திரமும் உண்கலனாக இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்றது மண் பாத்திரத்தில் சாப்பிடக்கூடாது, இரும்புலையும் சாப்பிடக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இரும்பு தான், இரும்பு கலந்த ஒன்று தான் அது. இரும்பு பாத்திரமும் முன்கலனாக இருக்கக்கூடாது. சமைக்கிறதுக்கு இரும்பு பாத்திரம் பயன்படுத்தலாம், மண் பாத்திரம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், சாப்பிட்றதுக்கு தட்டா பயன்படுத்தக்கூடாது. உண்கலத்தை தானே அலம்பி கொள்ள வேண்டும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு தானே அலம்பி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரு பரிமாறலாம்னா, பரிமாறதை பற்றி, தாயாரோ மனைவியோ உணவிடல் நல்லது. பலர் உபயோகிக்கும்படி தங்கம், வெள்ளி, வெண்கலம் முதலிய உண்கலனை இடும்போது உண்டதும் அலம்பி சாணமிட்டு மறுபடி அலம்பி அனலில் காட்டி பின் மற்றொருவர் உண்பதற்கு தர வேண்டும். தங்கம், வெள்ளி, வெண்கலமாக இருந்தாக்கா முன்னாடி அலம்பணும், அப்புறம் சாணமிட்டு அலம்பணும் அந்த காலத்தில். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பவுடர்லாம் போட்டு நல்லா அலம்பணும். அதுக்கப்புறம் அனலில் காட்டியா சுடுதண்ணி போட்டு அலம்பலாம், அது எடுத்துக்கலாம். ஒருவரே தொடர்ந்து சாப்பிட்டால் அலம்பினால் போதும். நமக்கான தட்டுனா சாதாரண அலம்புனா போதும். மற்றவர்கள் பயன்படுத்துறது பொதுவாக இடத்துல இருக்கிறது அனலில் காட்டி பிறகுன்னு சொல்லியிருக்கு. உணவை கையில் வைத்து கொண்டும் உண்கலனை கையில் ஏந்தி கொண்டும் சாப்பிடக்கூடாது. தட்டை கையில் பிடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது, தட்டு தரையில் இருக்கணும். பலருக்கு உணவளித்து தானும் கூட உண்ணும் போது மௌனம் நல்லதல்ல. பரிவும் ஆதரவும் அன்பும் காட்டி பேசி கூச்சமின்றி அவர்களுடன் திருப்தியுடன் சாப்பிட வேண்டும். குடும்பமாக சாப்பிட்ற பொழுது மெதுவாக, ஏற்கனவே வந்தது, மெதுவாக அன்பாக பேசிக்கொண்டு சாப்பிடலாம். பலருக்கு உணவளிக்கும் போது ஒருவருக்கு இட்டும் மற்றவருக்கு இடாமலும் குறைத்தோ அதிகமாகவோ இட்டும் பந்தி வஞ்சனை செய்யாமல். பந்தி வஞ்சனைன்னு பேர். எல்லாருக்கும் பரிமாறுறது சமமாக பரிமாறணும். நமக்கு சொந்தக்காரன்னா 2 பாடம் அதிகமாக போடணும் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக அவங்க கேட்கறத கொடுக்கணும், கேட்குற அளவுக்கு பரிமாறணும். ஏற்றத்தாழ்வு நம்ம வெறுப்பை அதில் காட்டக்கூடாது. பந்தி வஞ்சனை செய்யாமல் ஒரே சீராக விரும்பும் அளவையும் ஒட்டி வழங்க வேண்டும். கைகளால் நீர் ஏந்தி பருகக்கூடாது. நேரிடையாக உப்பை உண்கலனில் இடக்கூடாது. கையில் எடுத்து போடக்கூடாதுன்னு முன்னாடியே வந்தது. கரண்டியில் தான் உப்பு பரிமாறுறது, கரண்டியில் தான் பரிமாறணும். அது ஏதாவது ஒரு பொருளில் மறைத்து வழங்க வேண்டுமா உப்பு. நெய், எண்ணெய், பாயசம் முதலியவற்றை உண்கலனில் தான் இட வேண்டும், கையில் இடக்கூடாது. கையில் ஊற்றக்கூடாது, அது தட்டில் தான் ஊற்றணும். உணவில் தள்ளத்தக்கதும் சேர்க்கத்தக்கதும். சேர்க்கத்தக்கதை சேர்த்து தவிர்க்கத்தக்கதை தவிர்க்கும் போது உடலும் உள்ளமும் தூய்மை பெறுகின்றன. வேதம் ஓதாமல் இருப்பதாலும் ஆச்சாரத்தை விடுவதாலும் அன்ன தோஷத்தாலும் பிராமணன் அழிகிறார். சில பொருள்களையே நல்லதல்ல என்று தள்ள நேர்கிறது. ஜாதி கர்ஹிதம், அதாவது சில பொருள்கள் எப்பொழுதுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது. அந்த இனம், அந்த வெரைட்டியே எப்பொழுதும் கூடாதுன்னு சொல்றதுக்கு பேர் ஜாதி கர்ஹிதம்னு பேர். சிலவற்றை சிலர் சமைத்தால் அல்லது அழித்தால் தள்ள நேர்கிறது. அந்த பொருளை உண்டவரின் தோஷம் பொருளையும் பாதிக்கிறது. சிலர் சமைத்து சிலவற்றை சாப்பிடக்கூடாது. ஆශ්‍රய கர்ஹிதம்னு பேர், போற ஆளை பொறுத்து. அப்புறம் உள்ளிப்பூண்டும் வெங்காயமும் ஜாதி கர்ஹிதம். உள்ளிப்பூண்டு வெங்காயம்ங்கிறது எப்பொழுதுமே அந்த இனத்தை எப்பொழுதுமே சாப்பிடக்கூடாது. கெட்டவனின் உணவு ஆශ්‍රய கர்ஹிதம் ஆகும். கெட்ட மனசு இருக்கிறவன் கையால் சாப்பிட்றது அது நமக்கு தோஷம். எவ்வளோதான் நல்ல உணவாக இருந்தாலும் அதை தவிர்க்கணும். அப்புறம் நாய், பூனை முகர்ந்தால் தள்ளத்தக்கது, அது கிரியா துஷ்டம்னு பேர். அது முகர்ந்த பிறகு அந்த உணவை சாப்பிடக்கூடாது.
நாள்பட்டது காலதுஷ்டம். ரொம்ப பழைய உணவுனா ஃப்ரிட்ஜில் இருந்து வர்றது, 5 நாள் 1 வாரம் கழிச்சு வருது இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்து, அதெல்லாம் காலதுஷ்டம்னா. பூண்டுடன் கூடிய தயிர் சம்சர்க்க துஷ்டம். அந்த தயிரே சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, பூண்டோட சேர்ந்த தயிர் ஏதோ கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தயிரே சாப்பிடக்கூடாது. அது சம்சர்க்க துஷ்டம், சேர்க்கையால் கெட்டது, தயிரே கெட்டதுன்னா. கண்டதுமே உமட்டலும் அருவருப்பும் தருவது ரசதுஷ்டம். பார்த்தாலே அருவருப்பா இருக்கக்கூடிய உணவு, அது தவிர்க்கணும். இப்படி எதெல்லாம் தள்ளத்தக்கவையும் சேர்க்கத்தக்கவைகளாக இருக்கின்றதோ அதை பற்றியெல்லாம் பின்னாடி விரிவாக வருது. உங்களுக்கு நேரமாச்சு, அதனால அது அடுத்த எந்தெந்த காய்கறிகள் குறிப்பிட்டே சொல்லு, எந்தெந்த காய்கறிகள்லாம் சாப்பிடலாம், எந்த பருப்பு எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் தவிர்க்கணும், எதை எந்த காலத்தில் சாப்பிடலாம், எந்த காலத்தில் தவிர்க்கலாம். 2 சாப்பிடவே கூடாதுங்கிறது, எந்த காலத்திலுமே சாப்பிடக்கூடாது, தவிர்க்க வேண்டியதுன்னு சில காய்கறிகள் சிலது இருக்குது. சிலது சில காலத்தில் சாப்பிடலாம், சில காலத்தில் தவிர்க்க வேண்டியதுன்னு இருக்குது. அதை பற்றிய விஷயங்களை நம்ம அடுத்த மாதம் அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।